ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இனிய மதிய வணக்கம். வாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் குழம்பு. சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வீட்டில் ரெகுலராக பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அளவு கேட்பீங்க. 100 பட்டைன்னா ஜாதிக்காய் ஒரு 5-6 பூவு, அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் தான் ஜாதிக்காய். அந்த பூவு ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி பிரியாணி இலையும் சேர்த்து எல்லாம் அதாவது வடசட்டியில் வறுத்து பவுட்ரு பண்ணி எப்பயுமே வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தக்காளி சாதம் தாளிக்கிறீங்கள, அப்போ நீங்கள் பட்டை கிராம்பே போட தேவையில்லை. எண்ணெயும் நெய்யும் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு பொடியை நீங்கள் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அதுவே பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். மேக்ஸிமம் பிரியாணி டேஸ்ட்டு அது அந்த மாதிரி தான் வரும். அது மாதிரி இப்போ குக்கரில் நெய் 2 ஸ்பூன், நான் 1 டம்ளருக்கு உண்டான ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. நெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். இந்த நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பவுடரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சு அதில் போடணும். வெங்காயத்தை நல்லா வணக்கணும். கொஞ்சம் நேரம் வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தழை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அதையும் நல்லா வணக்கிட்டு ஒரு டம்ளருக்கு நான் 1 தக்காளி தான் போடுவேன். 1 தக்காளி நல்லா நறுக்கி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வணக்கிக்கணும், வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே அந்த வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வணக்கணும் பார்த்திங்களா, அதுலேயும் சேர்த்து வணக்கி விட்றணும். வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த அரிசியையும் சேர்த்து அந்த சிக்கனோட கலக்கி நல்லா வறுத்தரணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ஒரு பெரட்டிட்டு ஒரு சிம்மில் ஒரு 2 செகண்ட் விட்டு, அது ஏன்னா அரிசியை எதுக்கு வணக்கிறோம் அப்படின்னா, அரிசியை நம்ம தாளிக்கிறப்பயே ஒரு வணக்கி விட்டோம்னா சாப்பாடு குழையாமல் அரிசி அப்படியே நல்லா சாப்பாடு பூ மாதிரி வரும். அதுக்காக நம்ம வணக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணினா சிக்கன் தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இவ்வளோ தான் நான் செய்கிற சிம்பிள் மெத்தட். இவ்வளோ தான் ஈஸியான ஒரு விஷயம். டக்குன்னு குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். பாய், வணக்கம்.